പ്രൈസ് ദി ലോർഡ്. നല്ലൊരു നാളെ ആണ്ടവർ കൊടുത്തക്കായി നാം സ്തോത്രം ചെയ്യുவோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். The book of Ephesians chapter 2 verse 19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நாம் இனி அந்நியராய் இராமல் பரதேசிகளாய் இராமல் தேவனுடைய பிள்ளைகளாய் அவரோடு கூட இணைந்திருக்க, அவருடைய வீட்டிலே வாசம் பண்ண கர்த்தர் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் படுகிற பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் சகலத்தையும் அறிகிற ஆண்டவர். அவர் சொல்லுகிறது, நான் உங்களை கைவிட மாட்டேன். நீங்கள் இனி அந்நியராய் இராது, பரதேசிகளாய் இராது, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை நடத்துவேன். இந்த வசனம் தியானித்து ஜெபிப்போமா? இதை விசுவசிப்போமா? நிச்சயமா அற்புதங்கள் நடக்கும். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் என்ன கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த வேத வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.